வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. கரம் மசாலா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதிகமாக சேர்க்கும்போது இதோடைய ஸ்மெல் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியில் நம்ம தயிர் ஆட் பண்ணும்போது புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், இல்லைனா ஓவர் புளிப்பாக இருக்கும். அடுத்து நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2லேருந்து 3 இனுக்களவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மற்றும் 4 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 500 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் இந்த மசாலா சிக்கன் நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம இன்றைக்கி எந்த குவான்டிட்டியில் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அதே குவான்டிட்டியில் நீங்களும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த சிக்கன் 65 நல்லா காரசாரமாக மொறுன்னு வரும். ஒரு சிலர் வந்து இதில் எக் ஆட் பண்ணுவாங்க. எக் வந்து நம்ம பைண்டிங் ஏஜென்ட்டுக்காகவும் அண்ட் சாஃப்ட்னஸ் தரத்துக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எக் இதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மொறுன்னு இல்லாமல் கொஞ்சம் வதக்குன்னு தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து 30 நிமிடம் இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து ட்ராப் பண்ணிப்போம். இப்போ இந்த சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிப்போம். எல்லா சிக்கனையும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான நல்லா மொறுன்னு இருக்கக்கூடிய சிக்கன் 65 செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.